ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஒரு புதிய மாதத்திலே தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வார்த்தை ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? How can I forsake you? How can I give you up? How can I forsake you? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தருடைய வார்த்தை. This is the word from the Lord Almighty. நான் உங்களை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இங்கே சொல்லும்போது எப்ராயிமே என்று சொல்லும்போது யார் இந்த எப்ராயிம்? யோசேப்பின் குமாரன். வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. எப்படி இந்த 12 கோத்திரத்தில் எப்ராயிம் வரப்பட்டது என்று சொல்லும்போது, கோத்திரங்களை 12 கோத்திரத்தை பிரித்து கொடுக்கும்போது லேவிக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. லேவி என்னுடைய சுதந்திரம், என்னுடைய பாத்திரத்தின் பங்குன்ட்டு லேவி கோத்திரத்துக்கு எதுவும் கொடுக்கல. கர்த்தரே அவர்களுடைய பங்கு. அப்போ அங்க ஒன்று குறைஞ்சிட்டு அந்த கோத்திரத்துக்கு பதிலாக இங்க யோசேப்புடைய குமாரர்களாகிய 2 பேர் 2 கோத்திரங்களாக மாறுகிறார்கள். அதுல மூத்தவன் பெயர் மனாசே, இளையவன் பெயர் எப்ராயிம். அதுதான் வேதத்திலே இருக்கிறது. வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது புரியாதவர்களும் தெரியாதவர்களும் கொஞ்சம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் இந்த 17 இருந்து ஒரு 20 வசனம் வரையும் இதுல சொல்லப்பட்ட காரியத்தை நான் சொல்றேன். இந்த கடைசியில யாக்கோபு இந்த உலகத்திலே ஜீவித்து போகிற நாட்கள் வரும்போது ஆசீர்வாதிக்கிறான். அப்போ யோசேப்புடைய குமாரர்கள் 2 பேரும் வர்றான், மனாசே, எப்ராயிம். யாக்கோபு என்ன செய்கிறான்? தன்னுடைய வலது கையை எடுத்து இளைய குமாரனாகிய எப்ராயிம் மேல வைக்கிறான். அது யோசேப்புக்கு பிடிக்கல. மூத்த பையன் மேலதான் வலது கை வைக்கணும், 2வது பையன் மேலதான் இடது கை வைக்கணும். அவன் கையை மாத்தி விடுறான். ஆனா தகப்பன் சொல்றான், அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், நீ ஒண்ணு எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. பாருங்க, எனக்கு தெரியும். இவன் நினைச்சிருப்பான் யோசேப்பு வயசான காலத்துல அவங்களுக்கு தெரியல யார் மூத்தவன் இளையவன் தெரியாம கையை வச்சிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு நினைச்சு கூட யோசித்திருப்பான். ஆனா அந்த யாக்கோப்பு தெளிவா தான் இருக்கிறாரு. சொல்றான், எனக்கு தெரியும் மனாசையும் பெரிய ஜாதி ஆவான், ஆனால் அவன் தம்பியாகிய இந்த எப்ராயிமோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். அதுதான் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவனிலும் அதிகமாய் பெருகுவான். சரி,
இப்போ இந்த எப்ராயிம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யோசேப்புடைய ஒரு குமாரன், இளைய குமாரன். இவன் ஒரு கோத்திரம். 12 கோத்திரத்தில் இந்த எப்ராயிம் ஒரு கோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரமாய் இருக்கிற இந்த எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அப்போ ஒட்டு மொத்தத்தில் எடுக்கும்போது இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. எப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வப்போது விலகி போனாங்க, ஆண்டவர் விட்டு தூரமா போனாங்க, துன்மார்க்கமா போனாங்க. பாருங்க, அன்பு என்கிற கயிறுனால கட்டி இழுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எதுக்குன்னா, தூரமா போன ஒன்ன கூட நான் அன்பின் கயிறுனால என்ன செய்யறேன்? கட்டி இழுக்கிறேன். இன்னைக்கு அன்னைக்கு கோத்திரங்களுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதம், அந்த வார்த்தை தான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. அன்னைக்கு எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று சொன்னது போல இன்னைக்கு உங்க பேரை போட்டு பாருங்க. நீங்களே உங்க பேரை போட்டுட்டு ஆண்டவர் உங்களை சொல்ற மாதிரி, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? ஒருவேளை நான் என்ன சொல்லப்போனா, ஜாஷுவா நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் நம்ம சொல்றோம். ஏனென்றால் அவர் உடைய சாயலாய் படைக்கப்பட்ட நாம், ஹீஸ் அவர் கிரியேட்டர். ஒன்று 2 விதத்தில் அவர் நமக்கு சொந்தமாயிடுறாரு. ஒன்று, நம்மளை படைத்ததுனால சொந்தம். 2வது, விலை கொடுத்து உங்களை வாங்கிட்டார். விலை கொடுத்து உங்களை வாங்கிட்டார். அதனால்தான் சொல்லி இருக்கிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆல்ரெடி he paid for each and everyone. ஒவ்வொருக்காக அவர் விலை கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். உருவாக்குனதுல மட்டும் உறவு இல்லை, தான் சொந்த இரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஸ்டேட்டஸ்ல நம்ம இருக்கிறோமா? அதுதான், என்னை படைச்சாரு, உருவாக்குனாரு, அது எல்லாருக்கும் உள்ள ஸ்டேட்டஸ். ஆனா கிரையும் கொடுத்து என்னை வாங்கியிருக்கிறாரு. வாங்கினவருக்கு நான் உண்மையா இருக்கிறேனா, நான் விசுவாசம் இருக்கிறேனா, அவருக்குள்ளாக நான் வாழ்றேனா, அவரை போல நான் இருக்கிறேனா? அதுதான் நம்ம முக்கியம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்வார், ஹவு கேன் ஐ forsake you? எப்படி நான் உங்களை கைவிடுவேன்? எப்படி நான் கைவிடுவேன்? எப்ராயிமுக்கு மட்டுமா இது? இது எல்லாருக்கும் உரியது தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை நீங்க யோசித்து பார்க்கணும். கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே வருவது சகஜம்தான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் நம்மை கைவிடாமல், நம்மை விட்டு விலகாமல் இருப்பார் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால்தான் சொன்னார், யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. யோசுவா 1:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு நீங்கள் வரும்போது அங்கேயும் அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுகிறது இல்லை. இங்கே எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தப்ப எப்படி கைவிடுவேன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கிற அங்க இங்க ஒரு ஆன்சர் கொடுக்கிறாரு, நான் உன்னை கைவிடுகிறது இல்லை. அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நான் எப்படி உங்களை கைவிடுவேன்? நான் உன்னை கைவிடுகிறது இல்லை. அப்ப யாரை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஆரம்பத்திலே ஒரு குழு கொடுத்துட்டேன். 2 விதத்துல நமக்கு சொந்தமா மாறாரு. உருவாக்குனதுல சொந்தம், கிரயத்துக்கு வாங்கினதுல சொந்தம். அப்ப 2 இதில் நம்ம இருக்கும்போது நம் கைவிடப்பட இதில்லை. இன்னும் ஆழமா நாம் சிந்திக்கும் போது வேதத்திலிருந்து நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனால் சுருக்கமாக 4 காரியங்களை நான் சொல்லி அதன் மூலமாக நாம் கிடைக்கிற அந்த செய்தியை நம் வாழ்க்கைக்கு நாம்
அதை ஒப்பிட்டு பார்த்து அது மட்டுமல்ல அதை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவதாக அவர் யாரை கைவிடுகிறதில்லை? சங்கீதங்களின் புஸ்தகம் 9:10 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அப்ப யார் அவரை தேடுவா? Who will seek him? Who will call him? யார் அவரை கூப்பிடுவா? யார் அவரை தேடுவா? யாருனாலும் தேடலாம், யாருனாலும் கூப்பிடலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. பல வருடங்களுக்கு முன்பதாக, அப்பொழுதுதான் கோபுரங்களிலே அந்த ஆலய மணி வைத்து அந்த மணி அடிக்கும்போது வசனம் சொல்லும். ஆலய மணி அடிக்கும்போது வசனம் சொல்லும். அது அப்பொழுதுதான் வந்த புதிது ஆரம்பம். அந்த சமயத்தில் எங்களுடைய சொந்த ஊர் அந்த ஆலயத்தில் வைப்பதற்காக என்னுடைய தகப்பனார் அந்த கடிகாரத்திற்குரிய காரியத்தை ஏற்பாடு செய்து அதை பொறுப்படுத்தி அதை வைப்பதற்கு ஒழுங்கு செய்திருந்தார்கள். முழுவதும் அதை செய்ய வேண்டும்ட்டு. ஏன்னா அந்த ஆலயத்தின் காரியங்கள்னா அவ்வளவு அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள். யாருக்காவது அது பிரயோஜனப்படட்டும் அப்படிங்கிறக்காண்டி அந்த கடிகாரத்தை வச்சு அந்த வசனம் சொல்லும். இது பல வருஷத்துக்கு முன்ன ஆரம்பத்தில் வந்த நாட்கள் இது. அப்போ நான் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிற நாட்களாக இருக்கும். அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துடுங்க, சரியா? அப்போ வந்த நாட்கள். அந்த நாட்களிலே ஒரு குருவானவர் எங்களுடைய ஊரில் அப்போ இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு பாஸ்டர்னு வச்சுருக்காங்க, சிஎஸ்ஐ ரெவரண்ட். ஒரு நாள் அந்த குருவானவர் என்னுடைய தகப்பனாருக்கு தொலைபேசி மூலமாக தொலைவு கொண்டு அவர் சொன்னாலாம். அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்போது இந்த ஃபோனில் தான் நம்ம பேசணும், சரியா? அதில் அப்போ ஃபோனில் தொடர்பு கொண்டு ஒரு சாட்சி ஒன்றை சொன்னார்கள். அந்த சாட்சி ஒரு ஆசீர்வாதமான ஒரு சாட்சி. எப்படி என்றால் 2 கிலோமீட்டர் ரேடியஸ் வரையும் கேட்கும் அந்த வசனம் சொல்கிறது. அந்த வசனம் சொல்லும்போது அந்த சர்ச்சு, எங்களுடைய அந்த ஊரில் இருக்கிற அந்த சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் அன்றைக்கி ராத்திரி ஒரு கிட்டத்தட்ட 12 மணிக்கு முன்னால் சில நிமிடங்களுக்கு முன்பதாக ஒரு நட்டுவக்காளின்னு சொல்லுவாங்களா, தேலில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது அந்த வீட்டில் உள்ள ஒரு சிறுவனுக்கு கொட்டின உடனே அவனுக்கு ரொம்ப ஃபெயிண்ட் ஆகிட்டான். அந்த முள் இருந்துச்சு, என்ன செய்யனே தெரியல. அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 12 மணி நெருங்க போகுது. அந்த டைமில் கொட்டிட்டு இவங்க பதப்பதிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக 12 அடித்து அந்த ஆலயத்திலே ஒரு வசனம் ஒலிக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் நோக்கி இந்த வசனம் கரெக்டாக அங்கே என்ன செய்யுது, ஒலிக்குது. அதை கேட்ட உடனே அந்த குடும்பத்தில் அவர்கள் ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த மக்கள். அப்போ அவ கேட்ட மாத்திரத்தில், ஆண்டவரே இப்பொழுதுதான் எங்களுக்கு ஆபத்தான ஒரு காலம், இதுதான் ஆபத்தான காலம்னு அவங்க ஜெபிச்சிருக்காங்க. ஜெபித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் அந்த வீங்கி போய் அப்படியே இருந்தது. உண்மை மயக்கம் போட்டு அவன் விழுந்துட்டான், சின்ன பையனால. அந்த விஷம் அதில் ஆண்டவர் பரிபூரணமா இந்த இரவு அந்த குழந்தைக்கு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா! எந்த மருத்துவர்கிட்டையும் போகாம பரிபூரணமா ஆண்டவர் சுகத்தை என்ன செய்தாரு, கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அந்த சுகத்தை கொடுத்த பிறகு அந்த குடும்பம் யோசித்து, இந்த சத்தம் எந்த ஆலயத்திலேருந்து வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, அவங்க யோசித்து கரெக்டாக அந்த சர்ச்சுக்கு வந்து
அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த குருவானவரை பார்த்து, அந்த ரெவரண்டை பார்த்து இந்த சாட்சியை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த சாட்சியை அந்த குருவானவர் என்னுடைய தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணி அதை சொன்னார்கள். அதை கேள்விப்படும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல காரியத்தை, ஒரு தேவாலயத்திற்காக ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தொடுது பாருங்க. அந்த ராத்திரி வேளையில் அந்த வசனம் யாரோ ஒருவருக்கு என்ன செய்யுது? தொடப்படுது. உம்மை தேடுகிறவர்கள நீர். அந்த 12ஆம் மணி நேரத்தில் அந்த குடும்பம் ஆண்டவரை தேடிச்சு. ஆண்டவர் கைவிட்டாரா? கைவிடல. உம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுகிறதில்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த சூழ்நிலையில் எங்க இருந்து நீங்க கடவுளை தேடினாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராக இன்றும் ஜீவிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். அவரை தேடுகிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடுகிறதில்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தரை தேடுகிறதுல நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவரை தேடும்போது ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு அப்படி கிடையாது. நித்தமும் அவரை தேடுங்கள். அதுதான் சொல்லியிருக்கிறது. 105ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Seek him every day. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை தேடுங்க. அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். நல்லா கரங்களை தட்டி. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற யாவரும் மகிழ்ந்து களி கூறட்டும். அந்த குடும்பம் தேடிச்சு, அந்த ராத்திரியை மகிழ்ந்து களி கூறிச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. எந்த சூழ்நிலையில் அவரை நோக்கி நீங்க பார்த்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதத்தில் மற்றொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிடலாம், ஆனா கர்த்தர் என்ன கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். அப்படின்னா இன்னைக்கு தாய் தந்தைக்கு மேல ஒரு உறவு கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட், த பிரைம். அதுதான் உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், யாராக இருக்கலாம், கணவன் மனைவி, ஓகே ஃபைன். பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தை என்னெல்லாம் சொல்லணுமோ ஓப்படியாரு இங்கே உள்ள உறவெல்லாம் உண்டு சொல்லுவீங்க. என்னெல்லாமோ சொல்லிடுறீங்க, இருக்குது, போட்டுக்கலாம். என்னென்ன உறவு இருக்குலாம் போட்டுக்கலாம். ஆனால் எல்லா உறவுக்கும் மேலே தாய் தகப்பன். ஏனென்றால் த பிளட் ரிலேட்டட். ஹல்லேலூயா. தொப்புள் உறவும்பாங்கல்ல, அதுதான் இருக்கு. அதுக்கு மேல ஒரு உறவு இல்லை. ஆனா அந்த உறவே உன்னை கைவிட்டாலும் அதுதான் முக்கியம்.
அந்த உறவே உன்னை கைவிட்டாலும், உன் தகப்பனும் உன் தாயுமே உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். மாமா மச்சான் சித்தப்பா அதெல்லாம் ரெண்டாவது கேட்டகரி. தகப்பனும் தாயுமே உன்னை கைவிட்டா பிறகு மற்றவங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ ஒரே ஒரு வார்த்தையில சொல்லும்போது, நாசியில சுவாசம் உள்ள மனிதர்கள் எல்லாருமே உன்னை கைவிட்டாலும், நாசியில சுவாசம் உள்ள மனிதர்கள் எல்லாருமே உன்னை கைவிட்டாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உன்னை கைவிட மாட்டார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அவரை தேடும்போது உன்னை கைவிட மாட்டார். ரெண்டாவது, உலகத்தில் உன்னை எல்லாரும் கைவிட்டாலும் சரி. தாவீது கடைசிக்காரனி மறந்துட்டாங்க எல்லாரும். அவன் கைவிடப்பட்டவனா ஆயிட்டான். இவங்களுக்கெல்லாம் தெரியாது அவன் தான் ஒரு நாள் ராஜாவாக மாறுவான்ட்டு. அவன் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. யாரால? தகப்பனாலே கைவிடப்பட்டான். ஆனா லேட்டர் ஹி பிகேம் எ கிங். ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்ல ஆயிற்று என்று வேதம் சொல்கிறது. மாம்ச பிரகாரமா இருக்கிற யார் உன்னை கைவிட்டாலும் அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் வேதம் சொல்லுது, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், அதுக்கு தான் சொல்லி இருக்குது. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார் கர்த்தர் வேறு. அப்ப நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் அது யாரா இருந்தாலும் சரி, ஹூஎவர் இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை கைவிட்டாலும் அவர் நம்ம கைவிட மாட்டார். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? எப்படி மறப்பா? அப்படியே மறந்தாலும் நான் ஒன்றும் மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இப்போ மறக்கிறாங்களே, இப்போ மறக்கிறாங்க தான். அதனால தானே தொட்டில் குழந்தை கான்செப்டை கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் உங்களை மறந்தாலும் சரி அவர் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார். பெற்ற என் தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் அவர் உனக்கு பார் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசியார். தேங்க்யூ ஜீசஸ். என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையிலே சேர்ந்து சொல்லுவோமா? பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீர் இவ்வளவாக நாம மகிமைக்காக. வளர்த்தீர் இவ்வளவாக நாம மகிமைக்காக. பிரியாமல் கடைசி வரை ஒரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். பெற்ற என் தாயும் என் நண்பர்கள் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டு போலாம், ஆனா அவர் என்னை கைவிட மாட்டாரியா. என் கூட இருந்து என்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக சங்கீதம் 71:9 வசனத்தை வாசிக்க கேட்போம். முதிர் வயதிலே என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரு என்று யார் கேட்கிறா? சங்கீதக்காரன் கேட்கிறான். ஐயா, என் வாழ்க்கையில இளைஞனா இருந்தேன், புஷ்டியா இருந்தேன், திறமையா இருந்தேன், நல்ல பராக்கிரமமா இருந்தேன்.
அப்ப நீங்க என்னை கைவிடலை இல்லை. இவன் கேட்கிறான், முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் வரும். தாவீது கடைசி வரையும் அவன் என்ன செய்தான்? ஆண்டவரோன கைவிடலை. அவன் வயசான பிறகு கூட யுத்தத்துக்கு போனான். எல்லாரும் சொல்றாங்க, ராஜா நீங்க வர வேண்டாம், ப்ளீஸ் ஸ்டே பேக் அட் ஹோம், நீங்க உங்க வீட்டில் இருங்க, நாங்க பார்த்துக்கிறோம். ஆனாலும் அவன் போறான். இஸ்ரவேலில் ஒரு விளக்கு அணைஞ்சிடக்கூடாது, நீங்க வீட்டில் இருங்க. முதிர் வயதிலும் ஆண்டவர் கைவிடாதவராக இருந்தார். ஹல்லேலூயா. மோசேயை பாருங்க, 120 வயசு, கண்ணு பார்வை குறையில, அதே போல சரீரத்தில் பலன் கொன்றி போகல. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் உன்னை கைவிடாமல் இருக்கிறது ஏதோ நீ நல்ல சந்தோஷமா இருக்கச்சில மட்டும், நீ நல்லா ஹெல்த்தியா இருக்கச்சில மட்டும் நீ அதை நான் சொல்லலை. நீ பலன் ஒடுங்கும் போதும் முதிர் வயதாகும் போதும் கண்ணை மூடும் வரையிலும் மண்ணுக்குள்ளே போகும் வரையிலும் அவர் என்ன செய்றாரு? நம்ம கைவிட மாட்டார். till the last breath. ஹல்லேலூயா. கடைசி மூச்சு ஒடுங்குற வரையும் அவர் சொன்னதுதான். as he promised is promised. அவ்வளவுதான். அவர் சொல்லிட்டார்னா சொன்னதுதான். நான் உன்னை விட்டு விலகுறதில்லை கைவிடுறதில்லை சொல்லிட்டாருன்னா செய்வார். அவ்வளவுதான். அது 10 வருஷத்துக்கு தான் செய்வார், 5 வருஷத்துக்கு தான் செய்வாருன்னு நீங்க இந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்க கூடாது. இது லைஃப் அக்ரிமெண்ட். அல்லேலூயா. இது லைஃப் அக்ரிமெண்ட். கடைசி வரை இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா காலத்திலும் நம்மளை கைவிடாம அவர் கூட இருந்து வழி நடப்பார். அவரை நம்பி நம்ம இருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும். அதுதான் முக்கியம். அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கும்போது அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடார், ஒருபோதும் கைவிடார், ஒருபோதும் கைவிடார். அதனால நீங்கள் வயது ஆகும்போது, பலன் ஒடுங்கும் போது அவருடைய பலன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு, எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. கைவிடார் இயேசு கைவிடார், நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். இந்த 2 வரையும் பாடுவோமா? பாடலாமா? 2 லைன். கைவிடார் இயேசு கைவிடார், நம்மை ஒருபோதும். அதுக்கு தான் சொன்னேன், ஒருபோதுன்னா நீங்க சாகிற வரையும் உங்களை கைவிட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. அதுதான் அதோடைய அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த விசுவாச நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் நல்ல கையை தட்டி பாடிப்பாரு. தேங்க்யூ ஜீசஸ். கைவிடார் இயேசு கைவிடார், நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார், நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார், கைவிடார் இயேசு கைவிடார். துன்பத்தில் கஷ்டத்தில் இருக்கும்போது 2 கை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, தட்டிட்டு இந்த 2 லைனை படிச்சு பாரு. ஹல்லேலூயா. பாடிப்பாரு. பிசாசு அங்கே வரமாட்டான், சோதனை அங்கே நிற்காது, எது இருக்காது, விடுதலை தான் இருக்கும். ஆமீன் சொல்றவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கடைசியாக சங்கீதக்காரன் அருமையான ஒரு வசனத்தை சொல்லுகிறான் பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 37:25 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நான் இளைஞனா இருந்தேன். நல்லா கவனிக்கணும். இப்போ வாலிபத்திலே நீ கைவிடல. முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், வயசான போதும் கைவிடல. அதுக்கு பிறகு பாருங்க, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதையும் என் கண் காணவில்லை. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 28 வசனம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை அவர்கள் என்றென்றைக்கும். ஐயா, நீ மட்டும் கைவிடப்படுகிறது இல்ல, உன் நிமித்தம் உன் சந்ததியும் கைவிடப்படாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன் நிமித்தம் உன் சந்ததியும் கைவிடப்படாது. நீ கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பாயானால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு மேல என்ன வேணும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடுறதில்லைன்னு சொல்லிட்டு உன்னை மட்டும் சொல்லலையே, நீ ஆண்டவருக்கென்று
பிரியமா உகந்தவனா வாழும்போது உன் சந்ததியையும் ஆண்டவர் கைவிடலை. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? உன் சந்ததியை ஆண்டவர் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். என்னைக்கும் உங்க மனதில் ஒரு காரியத்தை வச்சிடுங்க. நீங்க கடவுளுக்களாக வாழ்றது, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றது, ஆலயத்துக்கு போறது, வேதத்தை வாசிக்கிறது, கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழ்றது உங்களுக்காக நீ மட்டும் நினைச்சு வாழாதுங்க. அப்படி நினைக்காதுங்க. நீங்கள் வாழுகின்ற அந்த வாழ்க்கை உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததிக்காக நீங்கள் அதை சம்பாதித்து வைக்கிறீர்கள் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். தாவீது இறந்த பிறகு எத்தனை சந்ததிக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் நான் இதை செய்ய மாட்டேன்னு ஏன் சொல்றாரு? அதுதான் சந்ததிக்கு உள்ள ஆசீர்வாதம். உன் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிதான் உன் சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்கும். நீ எப்படி கர்த்தருக்கு சாட்சியாய் அவருக்கு பிரியமாய் வாழ்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் சந்ததியும் அமையும். அதை பொறுத்துதான் உன் சந்ததி அமையும். நீதிமானை அவர் கைவிடுகிறதில்லை, பரிசுத்தவானை அவர் கைவிடுகிறதில்லை என்று அவருடைய வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஒவ்வொரு தகப்பனும் தாயும் வாலிபனும் வாலிப சகோதரியோ யாரா இருந்தாலும் சரி, தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம்? ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்காக நான் வாழ்றது எனக்காக மட்டுமல்ல, என் பின் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படணுமே. இன்னைக்கு நீங்க இளைஞனா இருக்கலாம், வாலிபனா இருக்கலாம். ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சு நீ ஒரு தகப்பனா இருப்பா, நீ ஒரு தாயா இருப்பா. நீ இப்பவே ஒரு அஸ்திபாரம் போட்டாதானே அது உனக்கு அன்னைக்கு விளைச்சலை கொடுக்கும், பலனை கொடுக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னதானே நீங்க சேர்த்து வைக்கலாம். 5 வீடு சேர்த்து வச்சிருக்கிறேன், ஒரு 10 கோடி வச்சிருக்கிறேன், அத்தனை வாகனம் வச்சிருக்கிறேன், என் சந்ததிக்கு போதும் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் இங்கோட முடிஞ்சிருங்க, இங்கோட முடிஞ்சிடும். எது உங்க சந்ததிய நித்தியத்துக்கு கொண்டு போகும் தெரியுமா? நீங்க கிறிஸ்துவுக்காக வாழ்ற வாழ்க்கை தான். கிறிஸ்துவுக்காக வாழ்ற வாழ்க்கை தான், அதுதான் வரும். மற்றெல்லாம் இங்கேயே நின்றோம். ஒன்று கூட மரித்த பிறகு நம்ம கூட வரப்போறதில்லை. கூடு விட்டு உன் ஆவி போகும்போது கூட உன்னோடு வருவது ஏது? ஒன்றும் வராது. ஒரு பொட்டை கூட கலத்திட்டு விட்டுருவானோ, அவ்வளோதான். அதான் போய் தொலைஞ்சிட்டன்ட்டு பிறகு கலத்தி விட்டுருவாங்க. ஒன்று கூட யாராவது போட்டு தான் புதைக்கிறீங்களா? இல்லை, ஒன்றை கூட விட மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு இதை விதைத்து வைங்கள், இதை சம்பாதித்து வைங்கள். அது இருக்கும்போது மற்றது எல்லாம் அவங்க சுதந்திரித்துக் கொள்வாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதிமானுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். என் அன்பு திருச்சபையே, என் அன்பு சபையே, குடும்பமே, உன் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லைன்னா இன்னைக்கு திருந்திக்க. நீ இயேசுவின் நாமத்தினாலே நான் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறேன். திருச்சபை போதகராக, டோன்ட் திங்க் தட் this is the word comes from my mouth, this word from the Lord Almighty. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற இந்த வார்த்தையை நான் சொல்றேன். இதுவரையும் உன் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லையா? இன்னைக்கு ஆரம்பிச்சிரு. இனி காலம் செல்லாது, காலம் செல்லாது. நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பங்கள் சந்ததிகள் நல்லா இருக்குன்னா இன்னைக்கு இதில் நீ திருந்தி ஆகணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உன் சந்ததி கைவிடப்படாமல் இருக்கும். நீங்கள் வாழும் வாழ்க்கை நிமித்தம் உன் சந்ததி கைவிடாமல் இருக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் எப்படி சொல்றாரு? எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? சொன்னவர் தான் சொன்னாரு, நான் உன்னை கைவிடுகிறதில்லை, நான் உன்னை கைவிடுகிறதில்லை. எப்பொழுதெல்லாம் அவரை தேடும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எப்போல்லாம் நீங்க கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கால் ஹிம். ரெண்டாவது, எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டு போலாம் ஒரு காலகட்டத்தில்.
இயேசு கிறிஸ்து அவர் மனுஷனா உலகத்தில் வரும்போது யார் அவருக்கு சப்போர்ட் இருந்தாங்க? எவ்ரி ஒன் லெஃப்ட் அலோன். அவரோ தனியாக விட்டுட்டு he was left alone. everyone left. he was left alone. அப்படிப்பட்ட சமயத்தில் அவர் ராஜா, அவர் ராஜாதி ராஜா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கூட அவர் புலம்புனார். காரணம், நாம் கைவிடப்படாமல் இருப்பதற்காக. அவர் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அதனால கைவிடப்பட்டார். ஆனா நம்ம கைவிடப்படுகிறது இல்லை, நம்மளை கைவிடாமல் பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரே. மாம்சத்தில் உள்ள எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். மூன்றாவதாக சொன்னேன், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்ம கைவிடப்படாமல் இருப்பதற்கு நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சந்ததி ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததி ஆசீர்வாதம், அதான் முக்கியம். அவர் ஒரு நாளுக்கு எடுப்பார். முதிர் வயது, நரை வயது, கடைசி எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை கைவிட மாட்டார். இன்னைக்கு இந்த பாக்கியம் வேணும்னா அவரை உறுதியாக பிடிச்சிடுங்க, அவரை நம்புங்க. வீட்டில் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. பிள்ளைகளுக்கு எதை நீ சொல்லி கொடுக்கிறியோ இயேசுவை விதைச்சிட்டே இரு, அதுதான் முக்கியம். இயேசுவை விதைத்து கொண்டே இரு. அது ஒரு நாள் உன் சந்ததிக்கு அது ஒரு பெரிய அறுவடையை கொடுக்கும். இப்போ உனக்கு தெரியாது, நாள் ஒன்று வரும்போது மிகப்பெரிய மகசூலை கொடுக்கும், ஈல்ட கொடுக்கும், பரலோக மகிழும் பாக்கியம் இருக்கும். இது முக்கியமான ஒரு நேரம், முக்கியமான ஒரு நேரம். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், அந்த வார்த்தையை கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஆனா அதற்கு நீ பாத்திரனா இருக்கிறியா? உன்னை கைவிடுகிறதுலன்னு சொன்னா அவர் கைவிட மாட்டார் தான். அவரை தேடு, உன்னை கைவிட மாட்டாரியா? எல்லாரும் உன்னை இந்த உலகத்துல விட்டுட்டு போலாம், அவர் விட்டுட்டு போக மாட்டாரு. சொல்லுவாரு, டோன்ட் வரி, ஐ எம் ஹியர், நான் உன் பக்கத்தில் இருக்கேன், எல்லா காலமும் உன் கூட இருப்பாரு, கைவிட மாட்டாரு. இளைஞனா இருக்கும்போது மட்டும் இல்ல, முதிர் வயது கடைசி மூச்சு ஒடுங்குற வரையும் அவருடைய கரம் உன் கூட இருக்கும். எல்லாத்துக்கும் மேல நீ இந்த உலகத்தை விட்டு போயிடலாம், நீயும் நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போலாம், கண்ணை மூடிட்டு போயிடலாம். நம்மளுக்கு பிறகு சந்ததிகள் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர்களும் கைவிடப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நீ உன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணுமா? இயேசுவின் நாமத்தினாலே நான் கேட்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகளுக்கு நீ வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறியா? இந்த ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகளுக்கு நீ வைக்கணும்னு நினைக்கிறியா? ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து சோமனு உன் வாழ்க்கையை சரிப்படுத்து. ஒவ்வொரு வீட்லயும் குடும்ப ஜெபம் நடக்கணும். நடந்துட்டு இருந்தா தொடர்ந்து அதை நடத்துங்க. இல்லைன்னா இன்னைக்கு ஆரம்பி. இதுக்கு மேல ஒரு எச்சரிப்பின் சத்தம் உனக்கு வராது. Thank you Jesus. என் வீட்டில் யாரும் வரல போலன்னு சொல்லாத. ஒருத்தர் கூட உன் மகனோ மகளோ சேர்ந்துட்டா போதும், அவ்வளவுதான். உன் கணவன் வர மாட்டேங்கிறான்னா உன் பிள்ளைகளை வச்சு நீ ஜோமனை ஆரம்பி. முதல்ல நாட்கள் வரும், உன் கணவனை இணைந்து கொள்வான். 2-3 பேர் கூடும்போது நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் இருப்பாரியா? உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க இருப்பாரு, உன் சந்ததி ஆசீர்வதிக்க இருப்பாரு. ஜெபிப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அந்த கைவிடாத அவருடைய கரத்தை இன்னைக்கு நீங்க பிடிப்பீங்களா? அவருடைய கரத்தை நீங்க பிடிப்பீங்களா? Thank you Jesus.
கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் அரமணின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கடைசியாக ஒரு முறை கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இந்த பிரார்த்தனையிலே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் உண்மையாய் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் இன்னைக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, கிரயத்திற்கு வாங்கப்பட்டவர்கள். உம்முடைய இரத்தத்தினாலே நீ அவர்களை மீட்டிருக்கிறீர். அந்த மீட்பு அவர்களுக்குள்ளே உறுதிப்படுத்தப்படட்டும், அந்த ரட்சிப்பு உறுதிப்படுத்தப்படட்டும். உம்மை தேடும் போது எங்களை கைவிடாத தேவன். உலகத்தில் எல்லாரும் எங்களை கைவிட்டாலும் நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடுகிறது அல்ல. இறுதி மூச்சு வரையும் எல்லா சூழலிலும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் நீரப்பா. அது மட்டுமல்ல கர்த்தாவே, எங்கள் சந்ததியை எங்களுடைய தலைமுறைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு இந்த விடுதலையின் திருச்சபையில வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அதை பார்க்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் அதை அனுபவிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திற்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அதற்கு அடையாளமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப ஜெபம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கே அந்த காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் செய்யட்டும். என்னதான் செய்தாலும் கர்த்தாவே, அந்த குடும்ப ஜெபம் இல்லைன்னா அது கூரை இல்லாத வீடுதான். என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, if there is no family prayer, உன் குடும்பத்தில் என்ன அந்த முழுமையான ஒரு ஆசீர்வாதம் அங்கே இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லைன்னு தான் அர்த்தம். ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை எங்க திருச்சபை மக்களுக்கு கொடுங்கப்பா, கொடுங்க. இவர்களும் இவளுடைய சந்ததிகளும் தலைக்கட்டும், செழிக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். இந்த பிரார்த்தனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை வழிநடத்தும், உம்முடைய கிருபையினாலே நிரப்பும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமை
மகிமையின் ஆலயமே நான்